அகல்யாவுக்கும் ஜெகனுக்கும் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கோம். இப்ப ரோஹிணிய காலேஜ்ல சேர்க்க கார்த்தி தந்த பணத்தையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ரோஹிணிய தடுத்துட்டோம். இப்ப என்ன பண்றது? நம்ம வாட்டர் கேன் கடை வச்சதே 2 வீட்டு செலவையும் சமாளிக்கிறதுக்கு தான். இந்த செலவை சமாளிக்கவே வருமானம் பத்துமா பத்தாதான்னு தெரியல. இந்த லட்சணத்துல லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது. இப்ப நான் 2 லட்சத்தையும் எப்படி ரெடி பண்ண போறேன்? தெய்வமே, நான் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுவேன்? இது 3 பேரோட எதிர்கால சம்பந்தப்பட்டது. அவங்க 3 பேரும் என்ன நம்பிட்டு இருக்காங்க, நான் உன்னை நம்பிட்டு இருக்கேன். என்ன கைவிட்டுறாத கடவுளே. யார்கிட்டயும் என்னால கடன் கேட்கவும் முடியாது. அடமான வைக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த நகையும் கிடையாது. 3 பேரோட படிப்பையும் நானே கெடுத்துருவேன் போல இருக்கே. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வாழ்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ரோஹிணிக்கு பணம் கொடுக்கலனா கார்த்தி வந்து நான் தான் ரோஹிணி வாழ்க்கையை திட்டம் போட்டு கெடுத்துட்டேன்னு கோவப்படுவான். அகல்யாவுக்கும் ஜெகனுக்கும் பணம் கொடுக்க முடியலனா சித்தி வந்து நான் தான் அவங்கள படிக்க விடாம வேணும்னே திட்டம் போட்டு தடுத்துட்டேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துவாங்க. இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறேன்? ஒண்ணுமே தெரியலையே கடவுளே. என்னாச்சா ஆதிர? ஏன் அழுதுட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க. சொல்ல ஆதிர. ஒன்னும் இல்லைங்க. வாட்டர் கேன் தூக்கிட்டு போய் கை கால்லாம் பயங்கரமா வலிக்குது. தூக்கம் வர மாட்டேங்குது, அதான் அழுதுட்டு இருக்கேன். வேற ஒன்னும் இல்ல. பொய் சொல்லாத ஆதிர. நீ ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஆதிர? இல்லைங்க, அது வந்து என்னன்னா, நீ எதுக்கு உண்மையை சொல்ல இவ்வளவு கஷ்டப்படுற? நானே உண்மையை சொல்லிட்டா? நான் உன் அப்பாவை பத்தி தமிழரசி அத்தைகிட்ட கேட்டதை நினைச்சுதானே இப்ப நீ தூங்காம அழுதுட்டு இருக்க. சாரி ஆதர, என்ன மன்னிச்சிரு. என்னங்க நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். எனக்கு நிஜமாவே கை கால்லாம் வலிக்குது. அந்த வலி தாங்க முடியாம தான் அழுதுட்டு இருந்தேன். நிஜமாதான் சொல்றியா? உங்ககிட்ட நான் பொய் சொல்லுவேனா? சரி ஆதர, அப்படின்னா நீ பாடு, நான் உனக்கு கால் அமுக்கி விடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க, நீங்க போய் படுத்துக்கோங்க. ஏன் ஆதர, நான் உனக்கு கால் அமுக்கி விடக்கூடாதா? ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க இந்த கஷ்டம்லாம்? ஆதர, நீ என்னோட கனவு வீட்டுக்கு பணம் தரதுக்காக வாட்டர் கேன் கடை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எனக்கு பணம் கொடுக்கறதுக்காக தானே நீ வாட்டர் கேனை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா கடையா ஆபீஸா அலைஞ்சுக்கிட்டு இருக்க. என்னால நீ இவ்வளவு கஷ்டப்படுறப்போ நான் உனக்கு கால் கூட அமுக்கி விடக்கூடாதா? வேணாங்க. இல்லங்க வேணாங்க. நான் சொல்றேன்ல, நீ படு. எங்க சொன்னா படு ஆதிர. இப்ப நீ படுக்க போறியா இல்லையா? படு. ஐயோ ஐயோ, எங்க